ஜம்மு காஷ்மீரில் நீர்மின் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய மத்திய அரசு. ஜம்மு காஷ்மீரில் உள்ள நதிநீர் ஆதாரங்களை முழுமையாக பயன்படுத்தவும், பிராந்தியத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்யவும் இந்திய அரசு தனது நீர்மின் திட்டங்களை அதிவேகமாக முடுக்கிவிட்டுள்ளது. குறிப்பாக 1960ஆம் ஆண்டு போடப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா 2025இல் முறைப்படி நிறுத்தி வைத்ததை தொடர்ந்து இந்த பணிகள் இன்னும் வேகம் பெற்றுள்ளன. மத்திய அரசு மற்றும் தேசிய நீர்மின் கழகம் இணைந்து சுமார் 3000 மெகாவாட்டிற்கு அதிகமான மின் உற்பத்தி திறன் கொண்ட 4 பெரிய திட்டங்களை தீவிரப்படுத்தியுள்ளன. அதன்படி பஹல்துல் 1000 மெகாவாட் செனாப் நதியின் கிளை நதியான மர்சூதார் நதியில் அமைகிறது. இது செப்டம்பர் 2026க்குள் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராட்லே 850 மெகாவாட் செனாப் நதியின் குறுக்கே அமையும் இந்த திட்டமே மே 2026இல் மின் உற்பத்தியை தொடங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிரு 624 மெகாவாட் கிஸ்துவார் மாவட்டத்தில் அமையும் இத்திட்டம் டிசம்பர் 2026க்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. குவார் 540 மெகாவாட் இது 2028ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 2025இல் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைத்தது. இதனால் நதிநீரை தேக்கி வைப்பதில் இருந்த கட்டுப்பாடுகள் நீங்கி இந்தியா இப்போது முழு சுதந்திரத்துடன் அணைகளை வடிவமைக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு சலால் மற்றும் பாக்லிஹார் அணைகளில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை அகற்றும் பணிகளை இந்தியா தொடங்கியுள்ளது. இது மின் உற்பத்தி திறனை அதிகரிக்க உதவும். அண்மையில், அதாவது டிசம்பர் 2025 இறுதியில் செனாப் நதியில் துல்கஸ்தி நிலை 2 மற்றும் சவல்கோட் ஆகிய பிரம்மாண்ட திட்டங்களுக்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்தியாவின் இந்த அதிரடி நடவடிக்கைகளால் தங்களுக்கு வரும் நதிநீர் குறையும் என்று பாகிஸ்தான் சர்வதேச அளவில் முறையிட்டு வருகிறது. இருப்பினும் தனது இறையாண்மை மற்றும் வளர்ச்சி நலன்களின் அடிப்படையில் இந்திய பணிகளை தொடர்ந்து வருகிறது.